ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு YasCooking சேனல். வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுறது தேங்காய். இந்த மாதிரி சைஸில் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை குக்கரில் வச்சுட்டு தேங்காய்க்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வீடியோவுக்கு இடையே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுக்கணும். இப்போ நான் 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பராக தேங்காய் வெந்திருக்கும். தேங்காய் வேக வச்ச இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணி நல்லா சூடாறினதும் இதை செடிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த தேங்காவை உடச்சி எடுத்துடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமா உடச்சிடுங்க. பாருங்கள், ஆவி பறக்குது, சுட சுட இப்போ தேங்காய் இருக்குது. இதை ஒரு கத்தி வச்சு எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வரும்னு பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் கோகோனட் பவுடர் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அது இந்த மாதிரி வேக வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. அழகாக தேங்காய் எடுத்தாச்சு, அந்த ஓட்டிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், பின்னாடி அந்த ப்ரௌன் கலர்லாம் இல்லாமல் எவ்வளோ அழகாக தேங்காய் ஒயிட்டாக வெளியில் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு நகர்த்துனீங்கனாலே போயிடும். இந்த தேங்காவும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், எதுக்காக வேக வச்சு இந்த மாதிரிலாம் செய்யணும், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது, அதுக்கு வேக வைக்காமே செய்யலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காய் வேகும் போதே வீடே கமகமன் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இந்த வேக வச்ச தேங்காயை அரைக்கும் போது அதை விட நல்ல ஒரு கமகமன் வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறது. இப்போ இதை கழுகிட்டு காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ அழகாக சுத்தமாக நமக்கு தேங்காய் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி தேங்காயை வேக வச்சுட்டு பால் எடுக்கும்போது பால் நல்ல திக்காக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக ஒரு ப்ரௌன் கலர் கூட இல்லாமல் நல்ல ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இப்போ பால் அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம். இது கூட நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கங்க. இந்த ஒரு தேங்காய்க்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். நல்ல பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு. நல்ல திக்கான தேங்காய் பால் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த தேங்காயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வெயிலில் காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா கூட செடிகளுக்கெல்லாமாவது உரமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கொட்ட வேண்டாம் இந்த தேங்காயை. இந்த பேனில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் இந்த பேனில் நல்லா வடித்து எடுத்துக்கிறேன். எக்ஸ்டர்னாக இருக்கிற தேங்காயெல்லாம் வடித்து வந்துட்டோம். 1/2 கப் அளவில் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் 1 கப் சர்க்கரை சேர்க்கலை. 1/2 கப் அளவு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் 1/2 கப் மட்டும் சேர்த்திருக்கேன். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு கூட குறைய சேர்த்திக்கோங்க. இதை நல்லா இப்படி கலந்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த ஒரு தேங்காய்க்கு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேங்காய் பாலில் தண்ணி கூடுதலாக சேர்த்திட்டீங்க அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நான் அதே தேங்காய் பால்லேருந்து 2 கரண்டி எடுத்து போட்டு இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம், தேங்காய் பால் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். நல்லா கட்டி இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா ப்ராப்பராக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பாலை கொதிக்க வச்சிடலாம். சிம்மில் வச்சு மிதமாக இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்புறம் ஒரு கொதி வரும். ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியமாக வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்திடலாம். சேர்த்துனோன்னையும் இந்த மாதிரி கொதிச்சு கட்டி ஆயிரும். நம்ம கலந்து விடணும். நல்லா கரண்டியால் கலந்து விடுங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா விஸ்கு வச்சு நல்லா கலந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அப்போ தான் ப்ராப்பராக நமக்கு தேங்காய் பால் ரெடியாகி வரும்.
ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு டைம் விஸ்க் வச்சு கலந்துடுறேன். கட்டி இருந்தால் கூட அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எதில் ஊற்றி செட் பண்ணுறோமோ அதில் நெய் தடவிக்கங்க. நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் தடவிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தடவி எடுத்திருக்கேன். நான் இந்த பவுல்லையும் இன்னொரு மோல்ட்லேயும் தான் நான் இதை சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி இதில் நெய் தடவி செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 மோல்டு எடுத்திருக்கேன். பவுல் ஒன்று எடுத்திருக்கேன், இந்த மோல்டும் எடுத்திருக்கேன். இது 2லையும் தான் ஊற்றி நான் இன்றைக்கி செட் பண்ண போகிறேன். இப்போ ரெடியான இந்த மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்டரில் ரெடியாக இருக்குது. 2 மோல்ட்லேயும் இந்த மாதிரி ஊற்றிட்டு செட் பண்ணிக்கலாம். லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். நல்லா 2 மணி நேரத்துக்கு செட் ஆகட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி பார்த்தலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சோன்னையும் கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. மஸ்ட் ட்ரைடு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலெல்லாம் நல்ல ஒரு கிளாஸியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதை பிக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட வேணும் அப்படின்னா இதில் வெண்ணிலா எசன்ஸ் கலந்துக்கங்க. நான் இன்றைக்கி கலக்காமல் தான் சேர்த்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் கலக்கும்போது கேக் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்ததாக நாம் மோல்டில் ஊற்றணும் இல்லையா, அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்படி நகர்த்தும் போதே நல்லா ஒட்டாமல் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதையும் நான் இப்போது கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரியான இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வச்சு இதை கார்னிஷிங் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள்கிட்ட செரி இருந்துச்சுன்னா அது வச்சுக்கலாம். மாதுளம்பழம் இருந்தால் அது வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். நல்லா கேக் கட் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாக வருது. பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பவுலில் ஊற்றி வச்சதும் சூப்பராக வந்திருக்கு. இந்த மோல்டில் ஊற்றி வச்சதும் நமக்கு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இதையும் நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல ஒரு கிளாஸியாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.